நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் துறை மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டு வருவது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திட்டங்களான பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி, நீர்ப்பாசனம், தேனீ வளர்ப்பு இயக்கம், பயிர் காப்பீடு, நமோ ட்ரோன் திதி, தேசிய வேளாண்மை வளர்ச்சி, பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, மின்னணு வேளாண் சந்தை போன்ற திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு வழிகாட்டும் வகையில் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூன் 12ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 1.5 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 65,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடத்தப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையுடன் இணைந்து கிராமங்களில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் முழுவீச்சில் நடத்தப்படுகிறது. தினந்தோறும் 6 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மற்றும் இத்திட்டத்திற்கான விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவினர் பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் நேரில் கலந்துரையாடி வருகின்றனர். அப்போது காரிப் பயிருக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள், இயற்கை விவசாய முறைகள், மண்வள அட்டை, சமச்சீர் உர பயன்பாடு, நவீன தொழில்நுட்பங்கள், மத்திய மாநில அரசுகள் வழங்கும் விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்தும் அவர்களுக்கு விரிவாக விளக்கமளித்து வருகின்றனர். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நானோ உரம், யூரியாக்களை ட்ரோன் மூலம் பயன்படுத்தும் முறை குறித்தும் விளக்கமளிக்கப்படுகிறது. மாவட்டத்தில் மோகனூர், சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, பரமத்திவேலூர் ஆகிய ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இந்த இயக்கம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று வேளாண் துறையில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் விவசாயிகளின் அனுபவங்கள் ஆகியவற்றை பதிவு செய்து வருகின்றனர். இந்த வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைகிறது என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர்ல இருந்து பேசுகிறோம். கேவிகேல இருந்து இங்கே ஒரு விழிப்புணர்வு இது சொன்னாங்க. விவசாயத்தை பற்றி, ஆடு மாடு வளர்ப்பை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி எங்களுக்கு எல்லாம் சந்தேகமும் கேட்டுக்கிட்டோம். அதனால இனிமே இதை பார்த்து நான் இன்னும் நல்லா விவசாயத்தில் மகசூல் அதிகம் பார்ப்போம். என்னுடைய பெயர் ரஞ்சித்குமார். இன்னைக்கு புது ரகங்கள் என்னென்ன இருக்கு, அதே போல் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் மீண்டும் தடுப்பூசி போடணும். எங்கள் ஏரியாவில் சின்ன வெங்காய சாகுபடி அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயமும் கடலையும் சாகுபடி பண்ணுறதுனால ஆடிப்பட்டத்தில் கடலை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிற பயிற்சியும், சின்ன வெங்காய சாகுபடியில் வர பிரச்சனைகளையும், அதுக்கு பயிரிடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதுக்கான அறிவுரைகளையும் எங்களுக்கு வழங்கினாங்க. நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் மத்திய அரசு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன்.